வணக்கம். இன்றைய செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வின் வினாத்தாள் ராஜஸ்தானில் முன்கூட்டியே கசிந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம். இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடந்தது. நாடு முழுவதும் 552 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 இடங்களிலும் என 5432 மையங்களில் தேர்வு நடந்தது. இந்த தேர்வு 22.79 லட்சம் மாணவ மாணவியர் எழுதினர். இந்நிலையில் ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து CBI விசாரணை நடத்தி வரும் நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அதிரடியாக தெரிவித்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக தனது பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழந்துள்ளது. இதனால் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி, C விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ் உள்ளிட்டோர் தலைமையில் புது அணி உருவாகியுள்ளது. அந்த அணியில் உள்ள MLAக்கள் சட்டசபையில் தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க முன் வந்துள்ளனர். இதையடுத்து அந்த ஆதரவுக்கு நன்றி கூறும் வகையில் சென்னை MRC நகரில் உள்ள CV சண்முகத்தின் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் நேற்று சென்றார். அவரை முன்னாள் அமைச்சர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து அணியில் உள்ள MLAக்கள் ஒவ்வொருவராக விஜய்க்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்தினர். பின்னர் CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களுக்கு சால்வை அணிவித்து ஆதரவு அளித்ததற்கு முதல்வர் விஜய் நன்றி தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக வட்டாரத்தில் கூறுகையில், சட்டசபை தேர்தல் முடிவுக்கு பின் தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி அமைத்து ஆட்சியில் பங்கு பெற அதிமுக மாஜி அமைச்சர்கள் முயன்றனர். அப்போது முதல்வர் பதவி கொடுத்தால் கூட்டணிக்கு செல்வோம் என பழனிசாமி பிடிவாதமாக இருந்தார். இந்நிலையில்தான் பழனிசாமிக்கு எதிராக MLAக்களை திரட்டி புது அணியை வேலுமணியும் சண்முகமும் உருவாக்கினர். தொடர்ந்து தாவேக்காவுக்கு நிபந்தனையுடன் ஆதரவு கொடுக்கவும் முன்வந்துள்ளனர். இதை தாவேக்கா தலைமையும் ஏற்றுக்கொண்டதால் தான் சபாநாயகரை தேர்வு செய்த நிகழ்ச்சியில் சட்டசபை குழு தலைவரை மட்டும் பேச அனுமதிக்கும் இடத்தில் வேலுமணி பேச அனுமதி வழங்கப்பட்டது. இதன் வாயிலாக அதிமுக உடைவதற்கு தாவேக்கா துறை போயிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் சண்முகம் அலுவலகத்திற்கு விஜய் நேரில் வந்து ஆதரவை பெற்றுள்ளார் என்று கூறியுள்ளனர். தாவேக்கா அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அக்கட்சியில் இருந்து பிரிந்து தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக CV சண்முகம் தரப்பு MLAக்கள் அறிவிக்க முதல்வர் விஜயும் அவர்களை வரவேற்று சந்தித்து ஆதரவை உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் SP வேலுமணி பேசுகையில், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களின் உணர்வுகளை, எண்ணங்களை மதித்து முதல்வர் விஜய் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவளிக்கிறது. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுபவர்கள் கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். திமுகவை எதிர்த்துத்தான் இதுவரை அரசியல் செய்திருக்கிறோம். பெரும்பான்மை மக்களின் தீர்ப்புக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்தார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுக்கு எதிராக பேசினார். பின்னர் SP வேலுமணி பேச தொடங்கிய போது அதிமுக MLAக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். பின்னர் அவைத்தலைவர் அமைதிப்படுத்திய பின்னர் SP வேலுமணி பேசினார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் 33% வாக்களித்துள்ளதாகவும் எஞ்சிய 66% வாக்குகள் எதிர்க்கட்சியினருக்கே கிடைத்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் நடைபெறும் நிலையில் மதிமுகவின் 2 MLAக்களும் புறக்கணித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் இன்று காலை முன்மொழியப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விவாதம் நடைபெற்றது. காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், VCK, IUML, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்து பேசினர். பாஜகவும் பாமகவும் வாக்கெடுப்பில் நடுநிலை வகிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். தேமுதிக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மஜக, மமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மதிமுக MLAக்கள் சீர்காழி செந்தில் செல்வன், கடையநல்லூர் TM ராஜேந்திரன் ஆகிய 2 பேரும் இதுவரை சட்டப்பேரவைக்கு செல்லவில்லை. இவர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் புறக்கணிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் இருவரும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள்.
ஆகையால் இவர்கள் மீது கொறடா உத்தரவை மீறியதற்கான நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. தாவேக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கடந்த 11ஆம் தேதி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியை தேச விரோதி என விமர்சித்த சமாஜ்வாதி எம்பி அஜேந்திர சிங் லோக்கி மீது அரசு பொறுப்பில் இருப்பவரை அவதூறாக பேசியது, வெறுப்புணர்வை தூண்டியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த பலத்த மழையில் கோவில் சுவர் இடிந்து விழுந்ததில் 6 பக்தர்கள் உயிரிழந்துள்ளனர், 14 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்காசிய போர் தாக்கங்களால் நாட்டில் பொது முடக்கம் அமலாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதுபோன்ற திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டில் 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு உள்ளது. எனவே எரிபொருள் விநியோகம் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.